Good day to you all. I'm glad to meet you again. How are you today? I hope all of you are doing well. இன்னைக்கு நாம எங்களோட essential tips in Englishல search for இரண்டுக்கும் இடையிலான வேறுபாடு பயன்பாடு என்பதை பற்றி பார்க்கலாம் வாங்க. search என்பது தனித்த வினைச்சொல்லாக பயன்படும் போது தேடு என்னும் அர்த்தத்தில் தேடல் இடம்பெறும் இடத்தை தன்னோடு இணைத்துக் கொள்ளும். உதாரணம் பார்ப்போமா? search the garden, search the house, search the car, search the playground. அதாவது it refers to the place, area or location in which this search is being performed or search is occurring. எங்கு தேடல் நடைபெறுகின்றதோ அந்த இடத்தை தன்னோடு இணைத்துக் கொள்கிறது. search for என்பது தேடு என்னும் அர்த்தத்தில் தேடப்படும் பொருளையோ நபரையோ தன்னோடு இணைத்துக் கொள்ளும். Let's look at some examples. Searching for truth, searching for my car keys, searching for you, searching for him. அதாவது it refers to what you are looking for. I searched my car. I searched for my car. இதுல எது சரி? இரண்டுமே சரி. ஆனால் அவை வெவ்வேறான அர்த்தத்தில் வருகின்றன. இப்போ இதன் அர்த்தம் தெளிவாக புரியவில்லையாயின் டோன்ட் வரி, கவலைப்படாதீங்க. வீடியோ முடிவில் நீங்களே இதற்கான அர்த்தத்தை நீங்களாகவே விளங்கிக் கொள்வீர்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குமாயின் இப்பவே ஒரு லைக் பண்ணிட்டு மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணி கொள்ளுங்க. இதே போல் மேலும் பயனுள்ள வீடியோக்களை பார்வையிட இந்த சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாவிட இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். ஓகே, லெட்ஸ் ப்ரொசீட். I searched my car until I found my lost wallet. I searched my car. நான் எனது காரை தேடினேன். எதுவரை? Until I found my lost wallet. என் தொலைந்த பணப்பையை கண்டுபிடிக்கும் வரை தேடினேன். தேடப்பட்டது என்ன? என்னுடைய பணப்பை. எங்கு தேடினேன்? காரில். அப்போ searched my car. என்ன வந்திருக்கிறது? place. அடுத்த எக்ஸாம்பிள். I searched for my car but I didn't find it. I searched for my car but I didn't find it. இங்கு தேடப்பட்ட பொருள் என்ன? my car. நான் இந்த காரைத்தான் தேடினேன். but I didn't find it. ஆனா நான் அதை கண்டுபிடிக்கல. அப்போ தெளிவாக விளங்கி விட்டீர்களா? I searched my car. நான் காரினுள் தேடுகிறேன். காரத்துல தேடுறேன். நான் தேடிய இடம் கார். I searched for my car. நான் தேடிய பொருளே கார் தான். இப்போ நாம இந்த search for என்பதை வாக்கியங்களில் பயன்படுத்தி பார்ப்போமா? நான் உன்னை தேடிட்டு இருந்தேன். இது எப்படி ஆங்கிலத்தில் சொல்லலாம்? கடந்த காலத்தில் நடைபெற்றுக் கொண்டிருந்த செயல். I was searching for you. I was searching for you. நான் சூப்பர் மார்க்கெட்டில் மீன் உணவு தேடிக்கொண்டு இருக்கிறேன். தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. I am searching for fish food in the supermarket. I am searching for fish food in the supermarket. மறுபடியும் சொல்லி பார்ப்போமா? I am searching for fish food
in the supermarket. நேற்றிரவு அவன் என்னை தேடிக் கொண்டிருந்தான். நேற்றிரவு நடைபெற்றுக் கொண்டிருந்த செயல். He was searching for me last night. He was searching for me last night. நான் கொஞ்ச காலமாக நல்ல மாடல் மொபைல் போன் தேடிட்டே இருக்கிறேன். மொபைல் போன்ல ஒரு நல்ல மாடல் உண்டு, தேடிட்டே இருக்கிறேன். எப்பயோ தொடங்கிட்டது, ஆனா செயல் இன்னும் முடிவுக்கு வரல. I have been searching for a good model mobile phone for a while. கொஞ்ச காலமாக. For a while. For a while. I have been searching for a good model mobile for a while. Again, I have been searching for a good model mobile for a while. அவள் விரைவில் அப்பார்ட்மெண்டை தேடுவாள். அவருக்கு இதுக்கு இப்ப இருக்கிற இடத்தை ஷிஃப்ட் பண்ண வேண்டிய தேவை இருக்கு. அப்போ விரைவில் தேடுவாள். She will search for an apartment soon. She will search for an apartment soon. நீண்ட நேர தேடுதலுக்கு அப்புறம் நான் அந்த கத்திய குப்பை கூடைக்கு அடியில கண்டெடுத்தேன். இதை எப்படி சொல்லலாம்? நீண்ட நேர தேடுதல். எதற்கான தேடுதல்? கத்திக்கான. After a long search for the knife, after a long search for the knife, கண்டுபிடிச்சதாரு நான். I found it under the dustbin. I found it under the dustbin. மறுமுறை சொல்லி பார்ப்போமா? After a long search for the knife, I found it under the dustbin. தொலைந்த குழந்தையை தேடி பிடிப்பதில் நலன் விரும்பிகளும் இணைந்தனர். யார் நலன் விரும்பிகள்? Volunteers. Volunteers joined the search for the lost child. Volunteers joined the search for the lost child. Again, volunteers joined the search for the lost child. உனக்கு பிடித்த உணவை இங்கே தேட முடியும். யாராவது உங்கள்கிட்ட தங்களுக்கு பிடித்தமான உணவை கேட்டிருக்கிறாங்க, அதை எங்க பெற்றுக்கொள்ள முடியுமோ அங்க கொண்டே அவங்கள விட்டு நீங்க ஏதாவது சொல்லுவீங்க இல்லையா? Here, you can search for your favorite food. Here, you can search for your favorite food. Again, here you can search for your favorite food. இப்போ நன்கு புரிந்திருப்பீர்கள் என்று விளங்குகிறேன். அதாவது search for என்பதை பயன்படுத்தும் போது அதை பின்தொடர்ந்து வருவது என்ன? தேடப்படுகின்ற பொருள் அல்லது நபர். இப்போ நாம search என்பதை தனியாக வாக்கியங்களில் பயன்படுத்தி பார்ப்போமா? நான் தோட்டத்தில் தேடினேன், ஆனால் தோட்ட முட்கரண்டியை கண்டுபிடிக்க முடியல. முள்ளுக்கிண்டி இருக்குமல்ல, அதை என்னால கண்டுபிடிக்க முடியல. எங்க நான் தேடினேன்? தோட்டத்துல. I searched the garden, but I didn't find the garden fork. I searched the garden, but I didn't find the garden fork. Again, I searched the garden, but I didn't find the garden fork. அந்த படத்தை பெற நான் இணையத்தில் தேடணும். கட்டாயம். I must search the internet to get that picture. I must search the internet to get that picture. Again, I must search the internet to get that picture. நீங்க வெளியில போயிட்டு வந்திருக்கிறீங்க. உங்களோட அப்பாட பழக்கம் பாக்கெட்டுக்குள்ள வீட்டு சாவியை வச்சுட்டு போறது. அப்போ வந்து பார்த்துட்டு பாக்கெட்டை தட்டி தட்டி பார்த்துட்டு இல்ல அப்படின்னு சொல்றேன். அப்ப நீங்க என்ன சொல்லுவீங்க? மீண்டும் ஒருக்கா அதை தேடி பாருங்க, பார்த்து உறுதி பண்ணி கொள்ளுங்க இல்லத்தானா அப்படின்னு சொல்லி. இருந்தா நாங்க கதவை உடைக்க தேவையில்லை இல்லையா? இப்படி சொல்லலாம். Search your pocket again to make sure of it.
Search your pocket again to make sure of it. நான் என் அறையை தேடினேன், ஆனா என்னுடைய செருப்புகளை கண்டுபிடிக்க முடியல. இதை எப்படி சொல்வோம்? I searched my room, but I didn't find my slippers. I searched my room, but I didn't find my slippers. அம்மா ஹோல தேடிட்டு இருக்காங்க. என்னுடைய பைக் சாவியை கண்டுபிடிச்சா அறிவிப்பாங்க. அப்ப நான் தான் சொல்லி இருக்கிறேன், என்ன பைக் சாவியை காணலன்னு. அப்ப அம்மா இப்ப என்ன செய்துட்டு இருக்கிறா? ஹோல தேடிட்டு இருக்கிறாங்க. அங்க தேடப்படுகிற பொருள் என்ன? பைக் சாவி. My mom is searching the hall and let me know if she finds my bike key. My mom is searching the hall and let me know if she finds my bike key. மறுமுறை சொல்லி பார்ப்போமா? My mom is searching the hall and let me know if she finds my bike key. எங்களுடைய நாய் நேற்றிரவு உப்பரிகையை தேடியது. உப்பரிகை என்றா என்ன? வீட்டுல கூரைக்கு கீழே, அதாவது சீலிங்குக்கு மேற்பட்ட பிரதேசத்தை சில வீடுகள்ல அங்க போய் பயன்படுத்தக்கூடிய மாதிரி, சில பொருட்களை ஸ்டோர் பண்ணி வைக்கக்கூடிய மாதிரி செய்திருப்பாங்க, அமைச்சிருப்பாங்க. அதைத்தான் நாம என்ன சொல்வோம்? உப்பரிகை அப்படின்னு. தேடியது என்ன? நாய். எதை தேடியது? We don't know. எங்க தேடியது? உப்பரிகையை. Our dog searched the attic. உப்பரிகையை எப்படி சொல்வோம்? Attic. Our dog searched the attic last night. Our dog searched the attic last night. இந்த attic-ஐ நீங்க ஸ்கை பார்லர் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். அவள் ஒரு சைவ கேக் வாங்க, அதாவது முட்டை இல்லாத கேக் வாங்க 1 மணி நேரமா நகரத்தை தேடிட்டே இருக்கிறா. சிட்டியில அங்க தேடிட்டு இருக்கிறா. இது எப்படி சொல்லலாம்? அப்ப இப்பயா தேட தொடங்கினவ இல்ல, எப்பயோ தொடங்கிட்டா, இன்னமும் தேடிட்டு இருக்கிறா. 1 மணி நேரமா தேடிட்டே இருக்கிறா. She has been searching the city for 1 hour to buy an eggless cake. She has been searching the city for 1 hour to buy an eggless cake. Again, she has been searching the city for 1 hour to buy an eggless cake. நான் அரை மணி நேரமாக வீட்டை தேடிட்டே இருக்கிறேன், ஆனா என் இளஞ்சிவப்பு தொப்பிய கண்டுபிடிக்க முடியல. எவ்வளவு நேரமா தேடிட்டு இருக்கிறேன்? 1/2 மணி நேரமா தேடிட்டு இருக்கிறேன். I have been searching the house for half an hour, but I am unable to find my pink hat. I have been searching the house for half an hour, but I am unable to find my pink hat. மறுமுறை சொல்லி பார்ப்போமா? பெரிய வாக்கியம் போல இருக்கு, ஆனா ஒன்றும் கஷ்டம் இல்லை. நான் தேடிட்டே இருக்கிறேன். I have been searching the house. எவ்வளவு நேரமாக? For half an hour. என்னால கண்டுபிடிக்க முடியல. I am unable to find my pink hat. Again, I have been searching the house for half an hour, but I am unable to find my pink cat. I am unable to find my pink hat. என்னை நம்பாவிட்டால் என் அறையை தேடி பார்க்க முடியும். யாராவது உங்களோட ரூம்ல தான் எதையோ மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்றாங்க, நீங்க சொல்றீங்க அப்படி ஒன்றுமே இல்லை அங்கண்டு. அப்பயும் அவங்க நம்புறாங்க இல்ல, அப்ப நீங்க என்ன சொல்லுவீங்க? என்ன நம்பாவிட்டா அறைய வந்து தேடி பாருங்க, உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு தெரிவிக்கிறீங்க. இது எப்படி ஆங்கிலத்துல சொல்லலாம்? You can search my room if you don't believe me. You can search my room if you don't believe me. இப்போ நாங்க பார்த்த உதாரணங்கள்ல எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, இந்த சர்ச் என்கின்ற வார்த்தை இறந்த காலத்தில் இருந்தால் என்ன,
அல்லது சர்ச்சிங் என்ற செயல் நடைபெற்று கொண்டிருந்ததாக இருப்பதாக எப்படி இருந்தாலும் அதற்கு பின்னால் நாம் உடனடியாக பாவித்த சொல் என்ன? ஒரு ஏரியாவை, லொகேஷனை அல்லது பிளேஸ குறிப்பதாக இருந்துச்சு இல்லையா? வெரி குட். இப்போ இந்த சர்ச் என்பதுடன் சேர்க்கக்கூடிய மற்றைய ப்ரொபோசிஷன்ஸ் என்ன என்று பார்ப்போம். ஆன், இன், த்ரூ, ஆஃப் என்பவற்றை சேர்க்க முடியும். இங்கு இந்த ஆன், இன், த்ரூ, ஆஃப் என்பவற்றை சேர்க்கும் போதும் அதன் பின்னால் வரும் சொல் இடத்தை குறிப்பதாகவே இருக்கும். அதில் ஆஃப் மட்டும் விதிவிலக்கானது. எப்படி என்று இறுதியாக பார்ப்போம். இப்போ நாம் சர்ச் ஆன் என்பதை பார்ப்போம். சர்ச் ஆன் என்று சொன்னோமானால் அதன் பின்னுக்கு வரக்கூடியது ஒரு ஓப்பன் ஏரியா, சர்ஃபேஸ். உங்க எல்லாருக்குமே தெரியும் ஒன்றுன்றது எதை குறிக்கும். உதாரணத்தை பார்ப்போம். கார் சாவியை மேசை மேல் தேடிக்கொண்டு இருந்தேன். I was searching on the table for the car keys. தங்க மோதிரத்தை கட்டிலில் தேடினேன். I searched on the bed for my gold ring. I searched on the bed for my gold ring. அந்த வீதியில் 1 மணி நேரமா தேடினேன். அந்த வீதியில் 1 மணி நேரமா தேடினேன். I searched on the street for an hour. I searched on the street for an hour. இப்போ அடுத்து நாம search through என்பதை பார்ப்போம். இந்த search through என்பது refers to a container. கொள்கலனோ ஏதோ ஒன்றுல ஒரு ஏரியாவா இருக்கலாம். அதை அதுல குறிப்பிட்ட பொருட்கள் இருக்கும். அதை நாங்க தேடி துளாவி ஆராய்ஞ்சு பார்க்கறது, தேடுறது, அதை குறிக்கும். உதாரணத்துக்கு பார்ப்போம். அவள் ஆபரண பெட்டியை தேடி துளாவினா. அதுல ஏதோ ஒன்று தேடுறதுக்கு அதுக்கு கிளறி தேடி பார்க்கிறா ஃபுல்லா, ஆபரண பெட்டி முழுக்க. இப்ப இது எப்படி நாங்க ஆங்கிலத்துல சொல்வோம்? She searched through the jewelry box. She searched through the jewelry box. நான் எல்லா அலுமாரியையும் தேடினேன். ஏதோ 2 ட்ரெஸ்ஸோ இல்லாட்டி ஏதோ ஒன்று பொருளை காணலன்ட்டு வீட்டுல இருந்து அத்தனை அலுமாரியையும் தேடி துளாவி பார்த்தேன். I searched through all the cupboards. I searched through all the cupboards. அவன் எல்லா கொள்கலன்களையும் தேடிக்கொண்டிருந்தான். இது எப்படி சொல்லலாம்? He was searching through all the containers. He was searching through all the containers. சூப்பர் மார்க்கெட் ஒன்றுக்கு போறீங்க. அங்க ஒரு ட்ராலி ஒன்று நிறைய குப்பை கூழங்கஞ்சலோட வெளியில விடப்பட்டிருந்துச்சு. அப்ப அதை பார்த்துட்டு அதுக்கு என்ன இருக்கோ தெரியாண்டுட்டு நீங்க செக்யூரிட்டிக்கு அறிவிக்கிறீங்க. அப்ப அவர் என்ன செய்தார்? அந்த தள்ளு வண்டிய தேடி துளாவுறதுக்கு ஒரு தடி ஒன்றை பயன்படுத்தினார். இதை நாங்க ஆங்கிலத்துல எப்படி சொல்லலாம்? Security used a stick to search through the shopping trolley. Security used a stick to search through the shopping trolley. லேடிஸ் எல்லாருக்குமே தெரியும், ஹேண்ட்பேக்குகள்ல நாங்க திங்ஸை போட்டுட்டு போவோம். ஏதாவது ஒன்றை காணாட்டிக்கு என்ன செய்வோம்? முழு ஹேண்ட்பேக்கும் கிண்டி தேட வேணும். 3 பாக்கெட் இருந்தா 3 பாக்கெட்ஸ் இல்லையா? என்னுடைய ஹேர் பின் எடுக்க என்ற கைப்பைய நான் தேடிக்கொண்டு இருக்கிறேன். என்ன செய்யற ஹேண்ட்பேக்கை வச்சுட்டு அப்படின்னு யாராவது கேட்டா சொல்லுவோம் இல்லையா? I'm searching through my handbag to get my hairpin. I'm searching through my handbag to get my hairpin. அடுத்து நாம பார்ப்போம் search in என்றதை எப்படி பயன்படுத்துறாங்க.
என்னண்டா உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான் an area inside of something, ஏதாவது ஒன்றின் உள் என்பதற்கு பயன்படுத்துவோம். அதாவது பாப்போம், grudge என்ற ஒரு சொல் புதுசா கண்டுகொள்றீங்க, தெரிஞ்சவங்க நிறைய பேர் இருப்பீங்க. நான் உதாரணத்துக்கு சொல்றேன். இதன் அர்த்தத்தை அவள் அகராதியில் தேடினாள். She searched in the dictionary for the meaning of grudge. எங்க தேடினா? அகராதியில். She searched in the dictionary for the meaning of grudge. நாள் முழுக்க பெட்டியை உப்பரிகையில் தேடினேன். நான் சொன்னதானே மேல அந்த உப்பரிகை என்ற இடத்துல என்னது, நாங்க சில வேளையில பழைய பொருள் போட்டு வைக்கிறதுக்கு பயன்படுத்துவோம். சில பேர் அழகா அலங்கரிச்சு ஒரு ரிலாக்ஸேஷனுக்காக அங்க இருக்கிறதுக்கு பயன்படுத்தி கொள்வாங்க. அப்போ இங்க என்ன நடக்குது? நாள் முழுக்க அவள் உப்பரிகையில் ஒரு பெட்டிய தேடினாள். All day she searched in the attic for the box. All day she searched in the attic for the box. இப்போ உங்களுக்கு விளங்கி இருக்கும், இந்த இன்ன இருக்கட்டுக்கும், த்ரூவா இருக்கட்டுக்கும், ஒன்னா இருக்கட்டுக்கும், இவை மூன்றுக்கும் பின்னால நாம பயன்படுத்தியது ஏதாவது ஒரு ஏரியாவை இல்ல பிளேஸ இல்ல லொகேஷனை தான் போட்டிருக்கிறோம். இதே போலத்தான் ஆஃப் என்பதற்கு பின்னாலும் சாதாரணமாக இடம்தான் வரும். பார்ப்போமா உதாரணம்? அவளுடைய வீட்டில் தேடும் பணி விரைவில் முடிவுக்கு வரும். யாரோ வீட்டுல தேடிட்டு இருக்கிறாங்க, இன்னும் சீக்கிரமே முடிச்சிருவாங்க. அவ்வளவு இடம் எல்லாம் தேடி தேடி முடியுது வேலை. அந்த தேட முடிவுக்கு விரைவிலேயே வந்துருமென்னு சொல்லி நீங்க பார்த்து அனுமானிக்கிறீங்க. யாருடைய தேடல்? அவர்களுடைய. Their search of the house, their search of the house will end soon. Their search of the house will end soon. பரிவாளர்களின் அலுவலகத்தில் தேடும் பணி எந்தவித மறைமுக துப்புக்களையும் வெளிக்கொண்டரல்ல. டிடெக்டிவ்ஸ் என்ன செய்யறாங்க? போய் ஒரு ஆபீஸ சர்ச் பண்றாங்க, ஏதாவது கிடைக்குமான்னு துப்பு துளக்கிறதுக்கு. ஆனா எதையுமே அவங்களால வெளிக்கொண்டர முடியல. The detectives search of the office. The detectives search of the office revealed no hidden clues. Revealed no hidden clues. Again, the detective's search of the office revealed no hidden clues. கார்ல தேடுதல் முற்று பெறல. நான் இன்னமும் காருக்குள்ள தேடிட்டே இருக்கிறேன். The search of my car didn't complete. The search of my car didn't complete. இப்போதான் அந்த ஸ்பெஷல் கேஸ பார்க்க போறோம். அதாவது இந்த சர்ச் ஆஃப் என்பதற்கு பின்னால் லொகேஷன், ஏரியா, பிளேஸ் தான் வரும் என்று சொல்லி உதாரணம் கூட பார்த்து விட்டோம். ஆனால் அதற்கு பின்னும் நாம் பொருளையோ நபரையோ குறிக்க முடியும். ஆனால் there's a condition. அது எப்படி இருக்க வேண்டும்? அந்த சர்ச் ஆஃப் இன் சர்ச் ஆஃப், இன் சர்ச் ஆஃப் என்றவாறு அமைய வேண்டும். வாக்கியங்கள் பார்ப்போமா? உதாரணத்துக்கு, நாம் எல்லோரும் தங்கத்தை தேடி போனோம். நாம தேடி போன பொருள் என்ன? தங்கம். இந்த தங்கம் என்றது இப்ப எதுக்கு பின்னால வரணும்? சர்ச் ஆஃப்க்கு பின்னால வர வேணும். நாம் எல்லோரும் போனோம். We all went. எதற்காக? தங்கத்தை தேடி. In search of gold. We all went in search of gold. உணவு தேடி அநேக பறவைகள் இங்கு வருகின்றன. Many birds come here in search of food. Many birds come here in search of food. அவர்கள் தமது அதிகளவான நேரத்தை பூச்சி இனங்களை தேடுவதில் செலவழிக்கின்றனர். They spend most of their time in search of insects. They spend
most of their time in search of insects. அவர்கள் வழக்கமாக நீரளவு குறைந்த கடற்கரைக்கு நண்டுகளை தேடுவதற்கு செல்கின்றனர். அவர்கள் வழக்கமாக செல்கின்றனர். They usually visit the shore at low water in search of crabs. They usually visit the shore at low water in search of crabs. Again, they usually visit the shore at low water in search of crabs. உங்களுக்கு நன்கு புரிந்திருக்கும். நாம் தேடுகின்ற பொருளையோ நபரையோ குறிப்பிட வேண்டுமாயின் in search of அல்லது search for மாத்திரமே பயன்படுத்த முடியும். இதுவே ஒரு பொருளையோ நபரையோ எந்த இடத்தில், இந்த லொகேஷன்ல, இந்த ஏரியாவில், இந்த பிளேஸ்ல நீங்க தேடுகின்றீர்கள் என்பதை குறிக்க வேண்டுமாயின் you can say search, search of அல்லது அதை தவிர வேற ப்ரொபோசிஷன்ஸும் யூஸ் பண்ணலாம். என்னென்ன? search in, search on, search through என்றவாறு பயன்படுத்த முடியும். Now, this is the time for you to check your understanding. நான் என்னுடைய காரை தேடுவதில் பரபரப்பாய் இருந்தேன். அவர்கள் உன்னை தேடிக்கொண்டிருக்கிறார்கள். அவள் மேஜை மேலே தன்னுடைய பேனாவை தேடிக்கொண்டிருக்கிறாள். அவன் பானைக்குள் முட்டையை தேடிக்கொண்டிருக்கிறான். Now, this is the time for you to comment your answers. Opportunity is the best platform to showcase yourself. Practice makes you perfect. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருப்பேன். இப்பவே ஒரு லைக் பண்ணிட்டு மற்றவர்களுக்கு ஷேர் பண்ணிக் கொள்ளுங்க. இதே போல் மேலும் வீடியோக்களை பார்வையிட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக் கொள்ளுங்கள். Thank you for watching.